ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அறிவிக்க இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் யார் மேல் பிரியமாக இருக்கிறார் என்ற தலைப்பின் அடிப்படையில் உங்களோடு கூட சற்று நேரம் இந்த வேத வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பேசலாம் என்று ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஏவுதலின்படி இந்த வேத வசனத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 1 நாளாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 4வது வசனத்தில், இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேல் என்றென்றைக்கு ராஜாவா இருக்க இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா ராஜாவின் மேல் ராஜாவாக என் தகப்பனுடைய குமாரர்களுக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். இந்த தாவீது சொல்கிறார், அந்நாட்களிலே இவனுடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் கர்த்தர் இவனை மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதற்கு முன்பதாக முந்தைய ராஜா சவுல் இருந்த வேளையிலும் அவனை தள்ளி இவனை ராஜாவாக தேவன் தெரிந்தெடுத்தார். காரணங்கள் என்ன என்றால், வேத வசனங்கள் சொல்லுகிறது இவன் மேல் கர்த்தர் பிரியமாக இருந்தார். பிரியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம், நாத்தான் வந்து சொல்லுகிறான், அவனுடைய பாவ செயலை குற்ற செயலை சொல்லும் பொழுது நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அதற்கு முந்தைய ராஜா பாவத்தை சொல்லும் பொழுது அவன் அந்த பாவத்தை சொல்லும் பொழுது நான் பாவம் சாமுவேலுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்கிறானே தவிர கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தேன் என்று சொல்லவில்லை. இவனுக்கு பிந்தைய ராஜாவும் சொல்லுகிறார்கள், ஒரு பாவத்தை வெளிப்படுத்தினால் உடனே தீர்க்கதரிசிகளை கொலை செய்யவும் விரட்டவும் தான் இருந்தார்களே தவிர மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இல்லை. ஆனால் இந்த தாவீதோ தன்னுடைய பாவங்களை சொன்ன உடனே மனம் திரும்பி அது கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்தான். அன்புக்குரிய சகோதரனை சகோதரிய, பாவங்களை வெளிப்படுத்தின உடனே நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே என் பாவம் நீங்க செய்யும் என்று சொல்லி கதறுகிறான். அதற்காக தேவன் சில தண்டனைகளை கொடுக்கும் பொழுதும் இவன் ஏற்றுக்கொள்கிறான். அதனால் தேவன் இவன் மேல் பிரியம் வைத்தார். எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், பாவம் செய்தது நிமித்தம் இவனுடைய குமாரனால் விரட்டப்பட்ட வேளையிலும் இவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய உடன்படிக்கையை விட்டு, கர்த்தருடைய உடன்படிக்கையை கர்த்தருக்கு சித்தமானதை கர்த்தர் செய்யட்டும் என்று சொல்லி அந்த தண்டனையை தன் காரியத்தை ஏற்றுக்கொண்டான். இதை குறித்து அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த நாளிலும் ஒரு பாவ காரியத்தை வெளிப்படுத்தினால் அதை சொல்லி சமாளிப்பதற்கு என்ன சாக்கு போக்குகள் உண்டோ அதை சொல்வதற்கு ஆட்கள் உண்டு. ஆனால் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு நபர்களும் இல்லை. அது ஆதாம் காலம் வரையும் இந்த காலம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதனால தான் இவன் பாவத்தை சொன்ன உடனே ராஜா என்ற தன்மையை மறந்து அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தேன். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இதை வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் இந்த ஆண்டவராய் இயேசு தாவீதின் மேல் பிரியம் வைத்திருந்தார். பிரியம் வைத்தபடினாலே ஆண்டவர் சொல்கிறார், இவனை ராஜாவாக்க வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அதுவும் போக தானியேல் 1:8 சொல்லப்படுது, எத்தனையோ பேர்கள் ஜெபம் பண்ணினார்கள், ஆனால் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. ஆனால் தானியேல் ஜெபம் பண்ணின வேளையில் பிரியமானவனே என்று சொல்லி ஜெபம். அப்போ பிரியமாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, தானியேல் ஏன் பிரியமாய்ப்பட்டான் என்றால், அவன் அடிமையாக விற்கப்பட்ட அந்த இடத்துல அடிமையாக பாபிலோன் ராஜா கொண்டு போய்விட்டான் தானியேலை. ஆனால் இவனுக்கு வருகிறது ராஜபோஜனம். அடிமையாக போன இடத்துல ராஜபோஜனம் வருகிறது. ஆனால் ராஜபோஜனத்தை
அவன் தீட்டுள்ளதாக எண்ணி அதை புசிப்பதில்லை என்று தீர்மானித்து கொண்டான். தனக்குள் திடப்படுத்தி கொண்டான், தீர்மானித்து கொண்டான். ராஜாவின் போஜனம் எப்படி இருக்கும்? நல்ல கொழுமையானதாகவும் நல்ல இன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்காக அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் நீங்கள் வேதனையோடு ஒவ்வொருத்தரும் விருந்துக்கு அழைக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? போய் சாப்பிடுகிறோம். ஆனால் இந்த இடத்துல அடிமையாக பிற்கப்பட்ட அந்த இடத்துல ராஜா கொடுக்குறான் விருந்தான ஆகாரம். அந்த இடத்துல அவன் அந்த காரியத்தை வெறுக்கிறான். இதை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை சாப்பாட்டிற்காக உங்களுடைய பிரதிஷ்டையை இழக்க விரும்பாதீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் தாவீதின் மேல் பிரியம் வைத்தார். தானியேலுடைய ஜெபத்தின் மேல் கர்த்தர் பிரியம் வைத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் மேலும் பிரியம் வைக்க நீங்களும் இப்படி பாவத்தை உணர்த்தும் பொழுது பிரசங்கம் செய்கிற நேரத்தில் பாவத்தை குறித்து வெளிப்படுத்தின வேலையில், ஆமாம் அவர் என்ன பிரசங்கிக்கிறவர் என்ன பெரிய பரிசுத்தவானா என்று எண்ணிக்கொள்ளாமல் உங்களை நீங்களே எண்ணிக்கொண்டு நானும் பாவிதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு கர்த்தர் உங்கள் மேலே பெரிய வைப்பார். இவன் தானியேல் தன்னுடைய சாப்பாட்டை அவன் ராஜ போஜனத்தை அவன் வெறுத்தபடினால கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியை, கர்த்தர் உங்கள் மேல் பிரியம் வைப்பதற்கு இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? இதற்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். பிரியமாக இருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியை, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்க நான் உனக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, அவருடைய கிருபை உண்டாகும். இயேசுப்பா, உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தருமே கர்த்தருடைய பிரியம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.